டீம்ஸ் தானே ரிச்சர்ட், 10 மினிட்ஸில் ஜாயின் பண்ணிடுறேன். ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு? ஒர்க் போயிட்டுருக்கு சார். சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ரிச்சர்ட் சார், ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, என்னது அது? ஆமாம் நகுலன், இதெல்லாம் ஆஃபீஸுக்கு டெய்லி கரெக்டாக வந்தால் தானே தெரியும். என்ன ப்ராஜெக்ட்னு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், சேர்ந்து முடிச்சிடலாம். சரி நகுலன், ஷேர் பண்ணுறேன், முடிச்சிடலாம். ஹலோ, சொல்லுங்கள் ரிச்சர்ட். என்ன டீம்ஸில் ஆளை காணோம்? நேற்று 4 அடி, இன்னைக்கு நீங்கள் லேட்டா? லேட்லாம் இல்லை நகுலன், நியூ ஸ்கீம் ரோடு வரைக்கும் ஒரு பேங்க் வேலையாக வந்திருக்கேன், அதான் இன்னைக்கு வரல. நியூ ஸ்கீம் ரோடா? எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. தெரியும் நகுலன், உங்கள் வீட்டுக்கு வெளில தான் நிற்கிறேன். வீட்டுக்கு வெளியவா? வாங்க ரிச்சர்ட், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வரேன் நகுலன். என்ன ரிச்சர்ட், புதுசாக எங்கள் ஏரியா பக்கம்? என்ன நகுலன், உங்கள் ஏரியாக்கெலாம் வரக்கூடாதா? இல்லை ரிச்சர்ட், உங்கள் வீடு ரொம்ப தூரம், திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். ஜஸ்ட் கூல் நகுலன், நியூ ஸ்கீம் நோட்டில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஐ கேம் ஹியர் டு க்ளோஸ் இட். உங்கள் வீடு இங்கே தான் இருக்குன்னு தெரியும், அதான் உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல? இல்லை இல்லை, அப்போல்லாம் எதுவும் இல்லை. பி கூல், லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி. இல்லை நகுலன், நோ இல்லை காம்ப்ளிமெண்ட். இல்லை, வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன்.
ரிச்சர்ட்! என்ன ரிச்சர்ட் அங்கே என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை நகுலன், சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நகுலன், உங்களுக்கு இந்த நாவல் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? திடீர்னு ஏன் ரிச்சர்ட் அப்படி கேட்குறீங்க? இல்லை நகுலன், சும்மா பேசிக்காக தான் கேட்டேன். சரி ஓகே ரிச்சர்ட், பார்த்து போயிட்டு வாங்க. என் பேர் ரிச்சர்ட், முன்னாடி பார்த்துருப்பீங்க. எஸ், நான் நகுலனோட கொலீக் அண்ட் ஐம் அன் ஐடி எம்ப்ளாயி. நகுலன் என்னோட கொலீங்கிறத தாண்டி அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். விச் மீன்ஸ் இதுவரை அவர் மேலே எனக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு தட்ஸ் அ செகண்ட் தாட் அபவுட் இட். அண்ட் ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்னு வேற ஐ கோ ஃபார் எனி எய்ம். இட் வில் மேக் மை டோபமைன் ஹை. இன்னைக்கு நகுலன் வீட்டுக்கு போனப்ப பார்த்த சில ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இட் மேட் மை டோபமைன் ஹை. அந்த போஸ்டர்லாம் எனக்கு நார்மலாக இல்லாமல் ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்குது. லைக் இட் கனெக்ட் சம்திங். ஒன்று தனித்தனி போஸ்டராக இருந்தாலும் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. இது நகுலன் வாயாலே தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணேன். அண்ட் ஹியர் ஐ டிசைட் டு ஆஸ்க் அ சாம்பிள் டாக்குமெண்ட்ரி. நகுலன் வில் பி ஸ்டபன், பட் லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். நகுலன்ட்ட நான் இன்றைக்கி டாக்குமெண்ட்ரிக்காக அப்ரோச் பண்ண போகிறேன். இன்றைக்கி டே 1. அவர் டாக்குமெண்ட்ரிக்கு எஸ் சொன்னார்னா டாக்குமெண்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நோ சொன்னார்னா நான் அவரை ஒத்துக்க வைப்பேன். ஹலோ நகுலன், உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. சொல்லுங்க ரிச்சர்ட். எனக்கு இந்த ஐடி சாஃப்ட்வேர்லாம் தாண்டி டாக்குமெண்ட்ரி ஜேர்னலிசம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என் லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்த நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பை கேப்சர் பண்ணி யாரும் என்னை அலோவ் பண்ணல. ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நான் இந்த டாக்குமெண்ட்ரியை முடிச்சிடுவேன். இல்லை ரிச்சர்ட், என்னால் முடியாது. அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இல்லை ரிச்சர்ட், சாரி, ஐ காண்ட். ப்ளீஸ் நகுலன், எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு நிறையா பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது, அதனால் முடியாது. ஹலோ நகுலன், நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம 2 பேர் பேசின டாக்குமெண்ட்ரியை பற்றி தான். இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்து முடிச்சிடலாம். இல்லை ரிச்சர்ட், நானும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் திருப்பி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ளேயும் முடிஞ்ச அந்த டாக்குமெண்ட்ரி முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மேலே இருக்க மரியாதையே மாறிடும். ஹாய் நகுலன். வாங்க ரிச்சர்ட். ஆரம்பிக்கலாம் நகுலன். ஓகே நகுலன், நம்ம இப்போ ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏஆர்பி ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. எல்லாத்துக்கும் ஸ்கூல் லைஃப் அப்படி தான் போல. நம்ம வேணா உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி பேசலாமா? பசங்க சார். லேட் ஆச்சு. டைம் என்ன? இல்லை சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சரி உள்ளோ. கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன மச்சான் எல்லா பல்லும் தெரியுதே? அதான் தெரியுதுல. அவளை பார்த்து கொஞ்ச நாள் தான்டா ஆச்சு. ஆனால் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடா. ஏதோ பண்ணுறான் மச்சான்.
அதான் இப்போ பார்க்க போறீல்ல, அப்புறம் இல்லைடா, ஆள் விட்றா எப்பா. உன்கிட்ட போய் சொன்னான் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும்டா. கோச்சிக்காத மச்சான். ஆனால் ஒன்றுடா, பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு நாள் அவன் அப்பா உன்னை பார்க்க போகிறான், அன்னைக்கு இருக்கடா அவனுக்கு. டேய், உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதடா. டேய், இருடா. ஹலோ, எங்கடி இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன், அங்கேயே வந்துடுறேன். யார் ரிச்சர்ட்? யார் இந்த புது கேரக்டர் தானே யோசிக்கிறீங்க? மை பேரண்ட், மை கார்டியன் அண்ட் மை கேர்ள். ஹலோ, எவ்வளோ நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணட்டும்? நீ எப்போ வருவ? கேட்குதா? கோவப்படாத, வந்துட்டே தான் இருக்கேன். ஹலோ, கேட்குதா? எங்கே இருக்கா? இங்கே இருக்கியாடி? இரு வரேன். ஏய் எருமை, இங்கே பாருடா. கோச்சுக்காதடி. கோவம் எவ்வளோ கோவம். அதாவது ரொம்பலாம் கோவப்படக்கூடாது, சரியா? இப்போதான் கோவப்பட்ட, அதுக்குள்ளேயே சிரிக்கிற. இல்லை நகுலன், நீங்கள்லாம் இப்படி அழகாயிட்டே போனால் நாங்கள்லாம் எங்கே போகிறது? இல்லை, 2 வீக்ஸ் ஆச்சு நம்ம பார்த்து. உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லையே. பொறுக்கி திமுறடா உனக்கானா. ஆனால் நான் உன்ன மாதிரி இல்லைப்பா. சரி, நம்ம ஒரு வாக் போகலாமா? வேறு காலேஜில் படித்தோம். அந்த டைமில் ஐ வாஸ் இன் மை 3rd year அண்ட் ஷி வாஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். யா, ஷி வாஸ் அன் ஏஜ் ஓல்டர் தென் மீ. சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாமல் தனியாக ஆர்ஃபனேஜில் வளர்ந்த எனக்கு ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்ஸாக பார்த்து சென்ட் பண்ண கிஃப்ட் தான் ஸ்வாதி. அவள் தான் எனக்கு எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ப்ரெஷருங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அவ்வளோ முக்கியமான அவள். இப்படி தான் என் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் எப்போவா தான் நேரில் பார்த்துப்போம். அன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு ஃபோன் கான்வோ போச்சு. ஹலோ, சொல்கிறா. எங்கடி ஆளே காணோம், எங்கே இருக்க? இந்நேரத்தில் எங்கடா இருப்பேன்? வீட்டில் தான். அப்படியா? சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, இன்றைக்கி நான் இந்த ஈவெண்ட் போனேன்ல, என்னாச்சு? அது எப்படி போச்சு? அதை ஏன்டா கேட்குற? அங்கே தான் டென்ஷனே. அப்படி என்ன தாண்டி ஆச்சு? அங்கடா 3 பசங்க ஏதோ பவுடர் டைப்பில் ஏதோ கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அங்கே எவனுக்கும் கான்ஷியஸ்னஸ் இல்லை, எதுவும் ஸ்டேபிளாகவும் இல்லை. போகிற பொண்ணுங்களை டீஸ் பண்ணிட்டு சாமி. என்னடி சொல்கிற? அப்புறம் அதான் நான் அப்புறம் என்னன்னு கேட்குறதுக்காக அவங்ககிட்ட போனேன். ஆனால் அங்கே நான் போய் பேச, ஐயோ எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுறோன்றது என் இன்டென்ஷனே கிடையாதுடா. அப்புறம் என்ன, நான் போய் அங்கே பேச, அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவங்கள வந்து ஒரு மாதிரி கேட்க, அப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜர் வேறு வந்துட்டார். அவர் வந்து அவங்க எல்லாரையும் பனிஷ் பண்ணி, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்னடி சொல்கிற? அந்த 3 பசங்க பேராச்சு தெரியுமா? பேரா? அதில் ஒருத்தன் பேர் தாமஸ்னு சொல்லி கூப்பிட்டாங்க, மீதி 2 பேர் தெரிலடா. அப்படியா? சரி, விடு. இனிமேல் தனியாக எங்கேயும் போகாத. அப்படி போகிறதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடு, சரியா? ஏன் அப்படி சொன்னால் சரின்னு கேட்டுக்கடி. சரி, ஓகே. அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? அப்புறம் என்ன, அப்புறம் நாங்கள்லாம் அங்கே ஸ்டால் போட்டிருந்தோம்.
அன்னைக்கு தான் அவன் குரலை நான் கடைசியாக கேட்டேன். டேய் டேய், எங்கே போகிற? ஓடிக்காக ஒரு காம்படிஷனில் நேம் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இன்னும் ஸ்க்ராப்பே ப்ரிப்பேர் பண்ணல. உட்காரு, பண்ணிட்டு போவோம். இல்லைடா, யானை வர பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. பார்க்க வர நேரம் சொல்லியிருந்தேன். டேய் நகுலா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. நான் கண்டென்ட் எடுக்கிறேன், நீ அட்டாச் பண்ணு. 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இந்தா. ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவள் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தா. ஈவன் தோ ஷி ட்ரை டு ரீச் மீ. ஆனால் அன்றைக்கி நடந்தது. ஐயோ, ஃபோன் எடு, ஃபோன் எடு, ஃபோன் எடு. ஓடுற ஒரு இடத்துல ஒருத்தன் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டியா? அன்றைக்குமா பெரிய மாதிரி பேசுன, இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? இப்போவும் அதான் சொல்கிறேன், உன்னால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்படிங்கிற விட்றா. விட்றா, விட்டுடு, விட்டுன்றல்ல, விட்டு, விடு. விடு. எந்த விஷயத்தினால எங்களை அசிங்கப்படுத்தினியோ அதே விஷயத்தினால ஊரே உன்னை அசிங்கமாக பேசும். ஃபோன்லாம் எடுத்தாச்சா? கிளம்பலாம். டேய் நகுலா, உனக்கு ஒரு கண்டென்ட்டை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து பாரு. டேய் 15 மிஸ்டு கால்ரா, அவ்வளோதான், நான் செத்தேன். இந்த இதை புடி, நான் போகிறேன். நீ பாரு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? பைடா. அப்படிலேருந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் அவளுக்கு. அவள் கால் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணிட்டானான்னு பாரு. டேய் ஒரே நிமிஷம் இரு. டேய் அவள் ஃபோன் இங்கே இருக்குடா, என்னாச்சுன்னு தெரில. நான் கால் பண்ணாலும் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி நான் இங்கே நிற்கிறேன், நீ வா. எனக்கு என்னாச்சுன்னு புரியல. டேய் எனக்கு எதுவும் சரியாக தெரிலடா. நேற்று என்னன்னா மொபைல் கீழே கிடக்குன்னா, இன்றைக்கி என்னென்னா இப்படி சொல்கிறான். அவனுக்கே ஒன்றும் ஒழுங்காக புரியலடா. சரி நான் வந்துட்டான், நான் வந்துட்டு என்னென்னு கேட்டு கால் பண்ணுறேன்.
என்னடா நேற்று என்னன்னா ஃபோன் கீழே கிடந்துச்சின்ன, இன்றைக்கி என்னன்னா இப்படி சொல்கிறானுங்க, என்னதான்டா ஆச்சு? அவள் ஃபோன் சும்மாலாம் கீழடா, இதுக்கு பின்னாடி யார் காரணம்னு தெரியும். ஒரு கான்வர்சேஷன் இதை பற்றி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கா. ஆனால் இப்போ ஊரே அவளை பற்றி தப்பாக தான் பேசுறதில்ல. என் சுவாதி அப்படி இல்லைடா. டேய் நகுலா, என்னதான்டா ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது வாயை திறந்து சொல்கிறா, அப்படின்னா தான்டா எனக்கு எதாவது புரியும். நீ ஃப்ரீயாக விட, இது எனக்கு எப்படி சால்வ் பண்ண தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு தான் நான் காலேஜுக்கு கடைசியாக போனேன். சுவாதிக்கு என்னாச்சு எதுவுமே புரியாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி பேசுனதே ஞாபகம் வந்துச்சு. நான் அவன் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கணும். என் மேலே நிறையா தப்பு இருந்துச்சு. எனக்கு தெரியும் என் சுவாதி யாருன்னு. ஆனால் அன்றைக்கி ஊரே அவள் ட்ரக் எடுத்து இறந்தான்னு தான் பேசிச்சு. எனக்கு தெரியும் அவன் எப்படி இறந்தான்னு. பண்ணவளை தேடி தேடி எனக்குள்ளே இருந்த குறைஞ்சபட்ச பொறுமையை இழந்துட்டேன். என்னால் இதில் தனியாளாக எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிச்சு. இது மண்டைக்குள்ள ஓடி ஓடி ஒரு மாதிரி மென்டல் இல்னஸ் தான் மாற ஆரம்பிச்சிச்சு. பைத்தியம் முடிச்சுது. என்ன பண்ணுறது, லைஃபே அவள் தான் இருந்தேன்ல. இது தப்போ சரியோ, அன்னைக்கு முடிவு பண்ணேன். ட்ரக்கு 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 இதான். எவன் இதை கையில் எடுக்கிறானோ அவன் என் கண்ணில் பட்டானா அதான் அவனுக்கு கடைசி நாள். அதை எடுத்து அவன் 4 பேர்த்த காப்பாற்ற போகிறான். என் சுவாதி மாதிரி இனி ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆரம்பித்தேன். எவன்லாம் ட்ரக் எடுத்து இன்னொருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட ப்ரெஷருக்காக எடுக்க வைக்கிறானோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணேன். அதில் ஆள் எந்தடா 3 பேக்கு கேஷ் வாங்கி 2 இடம் வந்தேன். சேட்டா டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, போலீஸ் ரிஸ்க் வேறு, அடுத்த தடவை பார்த்து பண்ணிக்கலாம். நான் காரன்னு ஜோதிக்கல, கொடுத்த காசுக்கு வேலையை பாரா தாமஸ். இவன் தான் ட்ரக் கொடுத்து 2 பேர்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்னதான் ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தாலும் அவன் ஒரு பெஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர். அவன் பேர் கிறிஸ்டோ. ஏடா பவுட்ரு வாங்கும்போது மட்டும் கூட இருந்தேன், வாங்கினதுக்கப்புறம் விட்டு போய் வெடிச்சிட்டேன். எங்கடா அவன் அஜித்து பட்டி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் இங்கே இருக்கணும். டேய்டா.
ஏடா எடா குட்டையா எடா சாய் குடிக்க போவோம். ஏன்டா ஆடி அந்த டைமில் கிறிஸ்டோவை தூக்க சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கப்ப தான் அவனோட ட்ரக்கே அவனை என்கிட்ட மாட்ட வச்சுது. ஐயோ 9:20 ஆயிடுச்சு, வாடா. எங்கடா அந்த மலையாள குஞ்சன்? ஐயோ, എന്തടാ നകള പ്രാങ്ക് ആണോ? അയക്കടാ. എടാ എടാ என்னடா வேணும்? எனக்கு நிறைய ஜோலி உண்டு, என்னை வெளியே விடு. என்ன சேட்டா, உன்னை விளையாடுற கூப்பிட்டு வந்தேன் நினச்சியா? உன்னை மட்டம் பண்ணுறதா கூப்பிட்டு வந்தது. எந்தடா நகுலா தமாசானோ? நீ யாரடா என்ன கொல்லன்? என்னை கொண்டுட்டு வெளில போயிருவியா? நீ என்ன பெரிய இதா? ட்ரக்கு, கஞ்சா, போதை இதெல்லாம் ஒரு ரத்தத்தில் ஊறி இருக்காமே, அப்படியா? கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வச்சு 4 பேருக்கு நல்லதா செய்ய போகிற, கூட இருக்கிற 2 பேருக்கு குடி கெடுத்து தானே இருக்க. ஆமாம், பொண்ணுங்க பற்றிலாம் தப்பாக பேசுகிறாமே, கேள்விப்பட்டேன். இதை ஜோதிக்க நீ யாருடா? இது எந்த இஷ்டம்? இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அலெக்சா ப்ளே ஹே உன்னைத்தானே. Playing Hey Nathani. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இலக்க வச்சிட்டீங்கடா. என்ன பெருமையா ட்ரக்ஸ் எடுக்கிறது? இது எவன் தொட நினைச்சாலும் அவனுக்கும் இதே நிலைமை தான். இது எவன் தடுக்க வந்தாலும் அவனுக்கும் இதே நிலைமை தான். கவுண்டில் 2ஆவதாக இருந்தது ஸ்ரீ. இவன் நோட் பண்ணப்போ நிறைய இடம் புரியாமையே இருந்தது. காரணம், இவன் ரொம்ப தனியாகவே இருந்தான். நானும் அவனை தான்டா தேடிட்டு இருக்கேன். டேய், இங்கே தான்டா இருக்கான். டேய் ஸ்ரீ, டேய் எந்திரா. ஏன்டா இப்போ என்னடா ஆச்சு? டேய் என்னடா இதெல்லாம்? இந்த கர்மத்தெல்லாம் எடுக்கணும்னு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா? டேய் சீட் இருக்கா? டேய் புறம்போக்கு, இந்த கர்மத்தினால தான் அப்படி கிடக்குற, திரும்ப அதே கேட்குறேன். ஏஞ்சி வாடா. டேய் என்னடா இதெல்லாம் எடுத்துட்டு இப்படி அன்கான்ஷியாக படுத்து கிடக்குற? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? சரி, யாமினி கால் பண்ணாளா? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? அவள் தான் உன் லைஃபே அழிச்சிட்டு இருக்கா. நீ தான் யாமினி அவள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்படி கிடக்குற. முதல்ல அவளை ஏதாவது பண்ணுண்டா. ஹலோ, டேய் என்கிட்ட காசு தான் மாற்றிக்கணும்டா. சுத்தமாக காசே இல்லைடா.
பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. டேய் சீட்டாச்சும் மாற்றி விட்றா. சீனியர் சுத்தமாக முடியல, டென்ஷன் ஆகுது. ஏதாவது கிடைக்குமா? பயங்கரா எப்போதும் கேட்குற விஷயம் தானே. கேஷ் ஒரு பேக்கெட். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். தாமஸ், இந்த டைம் 2 பேக்கெட். இந்த மாதிரி சில சீக்வன்ஸ் வச்சு தான் எனக்கு தெரிய வந்துச்சு இவன் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குன்னு. டோட்டலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பொண்ணு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பஞ்ச் ஆஃப் பெனிஃபிட்ஸ் பிட்வீன் தெம். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பெனிஃபிட்னு புரியாமல் இருந்துச்சு. எங்க ஸ்ரீ? ஸ்கோரிங் தான் சீனியர். எந்த இடத்துல? எப்பவும் இருக்க ஸ்பாட்டு தான். சரி, ஓகே. டே ஸ்ரீ, டே. சீனியர் நீங்களா? ரொம்ப நன்றி சீனியர். டிமாண்ட் நல்லா பைத்தியமாயிட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்து காப்பாற்றிட்டீங்க. இதில் என்னடா இருக்கு? பரவாயில்ல விடு. ஒரு செகண்ட் இருடா, ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். இந்த டைம் எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுச்சு. நான் இன்றைக்கி தூக்க போனது ஸ்ரீயை தான். ஆனால் அந்த பொண்ணை பற்றி முழுசாக தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நடந்தது. யாரா நீ? ஏய் ஏய் யாரா நீ? விட்றா. ஏய் ஏய் விட்றா. டே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. டேய் என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? டேய் யாரா நீ? அவளை என்ன கொல்ல போற? என்னை கட்டி போட்டு சோக்காட்டுறியா? வெக்கமா இல்லை? தூ. அம்மா யார் நீ? எதுக்கு நீ அவன் கூட சுற்றிட்டு இருக்க? இப்போ அவனை எதுக்கு தூக்கிட்டு வந்து கொன்ன? இந்த நாய் வாழ் தானே பண்ண போகிறான். இந்த போதையில் அவனை பெரியாள்னு சொல்லிட்டு இன்னொரு உயிரை கொல்ல போகிறான். அதான் அவனை கொன்னேன். அவனை கொன்னுட்டா ட்ரக்கோட தாக்கம் குறைஞ்சின்னு நினைக்கிறியா? ஸ்ரீ வெறும் காயின் தான். அவனா எடுக்கல, அவனை எடுக்க வச்சோம். இப்போ அவன் போயிட்டா வேற ஒருத்தர் இன்ஃப்ளூஸ் பண்ணி எடுக்க வைப்பேன். அவனுங்களுக்கு அது தேவை. இவனை மாதிரி லட்சம் பேர் வெளில இருக்கானுங்க. மறுபடியும் கேமை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? நான் ஒரு பொண்ணு, அதுவும் இந்த ட்ரக்கு தரும் பருவ ஹைப்பு. பா என்ன பண்ணுறது, பிறந்தது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில். ட்ரக் எடுத்தால் ஊரே தப்பாக பேசும். ஆனால் அந்த கிக்கு தேவைப்படுதே, அதனால தான் ஒரு கிக்குக்காக வேற ஒருத்தவங்களை எடுக்க வச்சு ஆரம்பித்தோம். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆரம்பித்தோம்னா யார் யார்? ஆரம்பத்தில் எனக்கு இந்த ட்ரக்லாம் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணேன். விச் மீன்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவனை போட தான் வந்தேன். இப்போ அவனை போட்டு தப்பு பண்ணிட்டேன். நீயும் ஒரு பொண்ணு தான், என் சுவாத்தியும் ஒரு பொண்ணு தான்.
அவளுக்கு இதெல்லாம் அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஊரே அவள் இதை எடுத்தா இருந்தான்னு பேசிகிட்டு இருக்கு. நீலாம் இருந்து என்ன பண்ண போகிற? ஏய் வேணாம், இட்ஸ் அ பிக் டீல். நீ வேணா என் சைடு வந்துடு. நீ நினச்சாலும் இந்த சொசைட்டியை திருத்த முடியாது. என்னை கொண்டு தப்பு பண்ணிடாது. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. நல்லதை நினைத்தே போராடு. இனி இங்கே இன்னொரு உயிரை அனாமத்தை போகக்கூடாது சார். என் சுவாதிக்காகன்னு தான் ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ டோட்டலாக வேறு வழியில் போயிட்டுருக்கேன். லைக் என் க்ளீனிங் ப்ராசஸ். நகுலன் கதையில் இந்த தாக்கம் வேறு. இதனாலே எல்லோரும் க்ரைமு கொலை பண்ணி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள திருத்தணும், இதை தடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நகுலன் இருக்கான். இன்ஃப்ளூயன்ஸ் இன் அ ரைட் வே மேக் அ ரைட் அண்ட் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. ஃப்யூச்சர் இதே மாதிரி இருக்காதுன்னு காட்டுவோம் சார். ஹலோ, யாரு? தாமஸ்னு யாரையாவது தெரியுமா நகுலன்? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே.